Hi friends, welcome to my channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பொங்கல் ஸ்பெஷல் சர்க்கரை பொங்கல் எப்படி வைக்கலாம் சொல்லி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். சோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிரலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் நான் 1 கப் அளவு பார்த்தீங்கன்னா ரேஷனில் கொடுத்த பச்சரிசி வந்து எடுத்துருக்கேன். அதை நல்லா 3 வாட்டி நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட 2.5 கப் அளவு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து சேர்த்துற போகிறோம். சேர்த்துட்டு இதை நல்லா பார்த்தீங்கன்னா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு 5லேருந்து 6 விசில் வச்சு நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அரிசி வந்து சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இது கூடவே 2.5 கப் அளவு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ ரொம்ப வந்து அதிகமாக தண்ணி ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா கஞ்சி மாதிரி ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்து விடக்கூடாது. நம்மளுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து குக் ஆகி வரணும். ஸோ அதுக்கு 1 கப்பு பச்சரிசிக்கு 2.5 கப் அளவு தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு மூடி இல்லை 4லேருந்து ஒரு 6 விசில் வச்சு நம்ம நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். ஸோ நல்லா வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா நல்லா விசில் போனதுக்கப்புறம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்துட்டு வெந்துருச்சு, உங்களுக்கு பார்க்க தெரியும். ஸோ லைட்டாக அந்த மாதிரி கரண்டி வச்சு நம்ம லைட்டாக வந்து மசிச்சு விட்டுக்கலாம். ஸோ ரொம்ப வந்து மசிக்கணும் வந்து கிடையாது, லைட்டாக அந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இது கூடவே 1 கப் அளவு பார்த்தீங்க அப்படின்னா வெல்லம் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம எந்த கப்புக்கு அரிசி எடுத்தோமோ அதே கப்புக்கு 1 கப் அளவு வெல்லம் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் பாகா காய்ச்சினாலும் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக வந்துட்டு வெல்லத்தை தட்டிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ வாசனைக்காக ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு பார்த்தீங்கன்னா ஏலக்காய் தூளும் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட பார்த்தீங்கன்னா பட்டர் வந்து கொஞ்சம் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து நெய் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பட்டர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். சேர்த்துட்டு அந்த பட்டர் வந்து மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஓரமாக வச்சுருங்க. இப்போ இன்னொரு பேன் வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. பேன் வந்து கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் பட்டர் வந்து சேர்த்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா ஒரு 3 பீஸ் அளவு பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஃபஸ்ட்டு வந்து மெல்ட் ஆகணும். ஸோ ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலந்து விட்டு எடுத்துக்க போகிறோம். நீங்கள் இதுக்கு பதிலாக 3 டேபிள் ஸ்பூன் இல்லை 6 டேபிள் ஸ்பூனும் பார்த்திங்கன்னா நெய் வந்து சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு பட்டர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா வந்து மெல்ட் ஆகி வரணும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பட்டர் வந்ததுக்கப்புறமா நம்ம இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்துட்டு முந்திரி பருப்பு, அதுக்கப்புறமா காஞ்ச திராட்சை வந்து சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இப்போ லோ ஃப்ளேமுக்கு நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க. லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணி வந்து எடுத்துக்கலாம். நல்லா பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்மஸ் பழம் எல்லாமே நல்லா நம்மளுக்கு வந்து நல்லா பால் மாதிரி வரும். ஸோ அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த சர்க்கரை பொங்கலை சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக நம்மளுடைய சர்க்கரை பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பொங்கலுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்லையும் ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது போல் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.